வங்கதேசத்தில் இளைஞர் ஒருவர் உயிருடன் எரித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் குலைநடுங்க செய்திருக்கிறது. சிறுபான்மை மக்களுக்கு எதிராக தொடரும் வன்முறைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா? வங்கதேசத்தின் குமிலா மாவட்டத்தில் உள்ள லக்ஷ்மிபூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சஞ்சல் சந்திர பௌமிக். 23 வயதான இவர் நர்சிங்டி பகுதியில் உள்ள ஒரு கடையில் தங்கி பணியாற்றி வந்தார். கடந்த வெள்ளிக்கிழமை இரவில் கடை மூடப்பட்ட பின்னர் வழக்கம்போல் அங்கேயே தூங்கியுள்ளார். நள்ளிரவு நேரத்தில் திடீரென அந்த கடையில் தீப்பற்றி உள்ளது. அதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அக்கம் பக்கத்தினர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். உடனே விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்துள்ளனர். பின்னர் கடைக்குள் கருகிய நிலையில் கிடந்த இளைஞரின் உடலை கைப்பற்றினர். முதலில் எதிர்பாராத விதமாக நிகழ்ந்த தீ விபத்து என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். ஆனால் சம்பவம் நிகழ்ந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தபோது பேரதிர்ச்சி காத்திருந்தது. இரவில் ஆள் நடமாட்டம் இல்லாத நேரத்தில் வந்த மர்ம நபர்கள் சஞ்சல் சந்திரா தூங்கிக் கொண்டிருந்த கடையின் ஷட்டரை வெளிப்புறமாக பூட்டியுள்ளனர். பின்னர் அவர்களில் ஒருவர் கடை மீது பெட்ரோலை ஊற்றி தீ வைத்துவிட்டு தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. இது திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்ட கொடூர கொலை என்று இளைஞரின் குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். தந்தை இறந்த நிலையில் தனது தாய், உடல்நலம் பாதித்த அண்ணன் மற்றும் தம்பி ஆகிய 3 பேரையும் சஞ்சல் சந்திராவே காப்பாற்றி வந்துள்ளார். ஒற்றை ஆளாக குடும்பத்தின் பாரத்தை சுமந்து வந்தவரை இழந்து அவர்கள் நிர்கதியாகி உள்ளனர். ஏற்கனவே கடந்த ஆண்டு வங்கதேசத்தில் திபு சந்திரதாஸ் என்ற இளைஞரை அடாவடி கும்பல் அடித்து கொன்று உடலை பொதுவெளியில் எரித்தது உலகையே உலுக்கியது. அண்மையில் லிட்டன் சந்திரதாஸ் என்ற வர்த்தகர் அடித்து கொல்லப்பட்டார். தற்போது சஞ்சல் சந்திரா என்ற இளைஞர் உயிருடன் எரித்து கொலை செய்யப்பட்டது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. வங்கதேசத்தில் தொடர்ந்து சிறுபான்மையினருக்கு எதிராக தாக்குதல் நடத்தப்படுவதால் இந்துக்கள் மத்தியில் அச்சம் நிலவுகிறது. இதனால் அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் அந்நாட்டு அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தியுள்ளனர்.